கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයට ප්‍රශංසා වේවා. தேவன் மீண்டும் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ නැවත වාරයක් අලුත් දවසක් දී තිබෙනවා. மனமகிழ்ச்சியின் நாள், සතුටුදායක දවසක්, ஓய்வு நாள், නිදා අපේ සපත් දවසක්, பரிசுத்த நாள். ශුද්ධ වූ දවසක්. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாங்கள் ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கடந்து வந்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉඳන් නමස්කාර කරලා දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි ගතව ඇවිත් தேவன் තිබෙනවා. தாமே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ මේ දවසත් මේ වේලාවත් ආශිර්වාද கேட்கிற කරන්නට எங்களையும் ආසන අපවත් ஆசீர்வதியும். ආශිර්වාද කරන්න. பேசுகிற அடியானையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. කතා කරන මාවත් ඔබ වහන්සේ බාරගන්න. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ඔබගේ නාමයමයි எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். සියලුම මහිමේ ප්‍රශංසාව ගෞරවය இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමේන්. ஹல்லேலூயா, හalleluya, ஹல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ යාපත්ව සිටිනවා. ஆகவே என்னுடைய பிரசங்க தலைப்பானது මාගේ දේශනාවේ මාර්තුකාව சக்கேயுவின் எதிர்பார்ப்பு. සගේයු ඕගේ බලාපොරොත්තුව. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். හැමෝම දන්න කතාවක් තමයි මේක. லூக்கா 19:3 அந்த வசனத்தை நாங்கள் ලෝක பார்ப்போம். සුභාරංචි 19 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ ඉඳන් දකින්නට පුළුවන්. நாங்கள் வாசிப்போம். අපි කියවමු. சிங்களத்திலே தமிழ்ல வாசிப்போம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முணுமுணுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவிடத்தில் ஏழையார்களும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாணத்தலையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சிங்களத்திலே 3வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். යේසුස් වහන්සේ කවුද කියා බලන්නට සෙවිය. නමුත් ඔහු මිටි බැවින් සමූහයා නිසා නොහැකි විය. ஆமென். ஹல்லேலூயா. හalleluya. இன்றைய நாளிலும் අද දවසේ கடமை கிறிஸ்தவர்களாய் வாழுகின்றவர்கள், අපි கடமை கிறிஸ்தவர்கள், අපේ වගකීමේ කිතුණුවෙක් හැටියට තමයි අපි ජීවත් වෙන්නේ. இன்றைய நேரத்திலும் අද වෙලාවෙත් தேவனை அறியாதவர்கள் දෙවියන් වහන්සේව නොදන අය தேவ நம்பிக்கையோடு எதிர்பார்த்து வாழுகின்றனர். දෙවියන් වහන්සේගෙන් බලාපොරොත්තු වෙලා ජීවත් වෙනවා. நாம் எப்படி எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். අපි මොන තත්ත්වයේද ඉන්නේ කියන එක අපි විමසා බලමු. ஹல்லேலூயா, හalleluya, ஹல்லேலூயா. හalleluya. திரும்பவும் அந்த முக்கியமான அந்த பகுதியை சொல்லுகிறேன். නැවතත් ඒ වැදගත් කොටස මං කියන්නම්. கடமை கிறிஸ்தவர்கள், අපේ වගකීම ලද්දා වූ කිතුණුවා. கடமை கிறிஸ்தவர்களாய் අපේ වගකීමේ කිතුණු මේම තමයි ඉන්නේ. கடமை கிறிஸ்தவர்களாய். මේම තමයි ඉන්නේ. මේ දේ තමයි කරන්නේ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, යහපත් දේව දරුවනි, ஆனால் சக்கையுடைய வாழ்க்கையிலே ඒ සගේයු කියන ඔහුගේ ජීවිතේ எப்படிப்பட்டவர் කොහමද ඔහු என்று ஒரு எதிர்பார்ப்பு அவனுடைய இருந்தது. ඔහු ගාව බලාපොරොත්තුවක් තිබ්බා. ஆகவே முதலாவது குறிப்பாக පළවෙනි කාරණය எதிர்பார்க்கிறவன், බලාපොරොත්තු වෙලා ඉන්න කෙනෙක්. எதிர்பார்க்கிறவன். බලාපොරොත්තු වෙලා ඉන්න. 3வது வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது තුන්වෙනි පදේ නැවත කියවමු. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ඒසු කොය වගේ කෙනෙක්ද කියන උන්වහන්සේ බලන්න ඔහු මාර්ගයක් සෙව්වා. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் ඔහු මිටි නිසා ඒ සෙනඟ අතරේ ඒසුස් වහන්සේ ඔහුට දකින්නට ஒரு බෑ. எதிர்பார்ப்போடு வாழ்ந்தவன் எப்படி இருக்கிறான்? විශ්වාස නැත්නම් බලාපොරොත්තුවෙන් ජීවත් වෙන කෙනෙක් කොහමද இந்த ඉන්නේ? முதலாவது காரியம் எப்படி என்று சொன்னார்? පළවෙනි කාරණේ කුමක්ද? அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தீவிரம் இருக்கிறது. ඔහුගේ ජීවිතේ සොයන්න ඕනේ කියන අරමුණක් තිබෙනවා. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේව දැනගන්නට ඕනේ. தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කොහොම කෙනෙක්ද කියලා බලන්නට ඕනේ. ஆகவே அந்த தீவிரம்
ඒ සෙවීම ඔහුගේ தீவிரம் ඒ සෙවීම என்ன ඔහුගේ செய்கிறான்? මොනවද ඔහු කරන්නේ? அங்கே முன்னாக ஓடும்படி அங்கே பார்க்கிறான். ඉදිරියෙන් දුවන්නට ඔහු බලනවා. முன்னாக ஓட வேணும், ඉදිරියෙන් දුවන්නට ඕනේ. பார்க்க வேண்டும். එයාව දකින්නට ඕනේ. அவன் ஏதோ ஒரு வகையிலே தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். මොන ආකාරයෙන් හරි මං දෙවියන් වහන්සේව දැනගන්නට ඕනේ. வகை தேடினான், ඒකට සෙව්වා. வகை தேடினான். ඒක ඒ දෙවියන් වහන්සේ කොහොමද මුණ ගැහෙන්නේ எப்படி කියලා அறிந்து ඔහු கொள்ளலாம்? සෙව්වා. කොහොමද දැනගන්නට පුළුවන්? எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? කොහොමද බලා ගන්නට පුළුවන්? அடுத்தது பார்க்கணும்னா தன்னை அறிந்து கொண்டவனாய் இருக்கிறான். තමන්ව තමන් තේරුම් ගත්තු කෙනෙක් ඇටියට தன்னை ඉන්නවා. அறிந்து கொண்டவனாய் இருக்கிறான். තමන්ව තේරුම් ගත්තු කෙනෙක් ඒව. அருமையான தேவனுடைய பிள்ளை, ආපත් දේව அவன் දරුවනි. அங்க சொல்லப்படுது, அவன் குள்ளனாய் இருக்கிறபடியால், ඕ මෙටි නිසා குள்ளனாய் இருந்தபடியால் ඕ මෙටි නිසා தன்னை அறிந்து கொண்டவன், තමන්ව දැනගත්තු කෙනෙක්. தன்னை அறிந்து கொண்டவனாய் இருக்கிறான். තමන්ව වූ දැනගත් අය. அங்க நாங்களும் எங்களை அறிந்து கொண்டவளாய் இருக்க வேண்டும். අපිත් අපව දැනගත්තු කෙනෙක් ඇටියට අපි ඉන්නට ඕනේ. நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். අපව අපි විමසා දැනගන්නට ඕනේ. அவன் தன்னை பார்க்கிறான், நான் குள்ளனாய் இருக்கிறேன். ඔහු දෙස බලන ඌ මිටි. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? අපේ ජීවිතය අද තියෙන්න පුළුවන් தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணம் வரும் என்று சொன்னால், දෙවියන් වහන්සේව දැනගන්න ඕනේ කියන එක්කෙනාගේ ජීවිතේ මේ වගේ ප්‍රශ්නයක් ආවනම් தேவனோடு வாழ்கின்ற எங்களுடைய கூட்டத்திலே දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන අපේ මේ සෙනඟ அல்லது අතරේ நம்முடைய வாழ்க்கையிலே අපේ ජීවිතේ அந்த வகை என்ன? ඒත් සෙවිල්ල කුමක්ද? அறிந்து கொள்றது என்ன? ඒ සොයාගන්න එක කුමක්ද? தீவிரம் என்ன? ඒ සෙවිල්ල කුමක්ද? என்ன தீவிரம்? මොකක්ද ඒ සෙවිල්ල? எப்படி தீவிரத்தை காண்பிக்கிறோம்? කොහොමද ඒ සෙවිල්ල පෙන්වන්නේ? இன்னைக்கு நேர காலத்தோடு ஓடி வருகிற ஒரு கூட்டமா இருக்கிறோமா? අද උදෑස් ඉක්මනින් වේලාවෙන් නැගිටලා දුවලා එන සෙනගක්ද? நேரத்தோடு ஓடி வருகிற கூட்டமா? වෙලාවට දුවගෙන එන இன்றைக்கு සෙනග. இத்தனை மணிக்கு ஆராதனை, අද නමස්කාරමේ මේ நான் என்ன වෙලාවට செய்ய வேண்டும்? මම මොනවද කරන්න அதுல ஒரு ඕනේ? தீவிரம் காண்பிக்க வேண்டும். ඒකෙන් අපි ඉක්මන් වීමක් පෙන්වන්න தீவிரம் ඕනේ. இருக்குது. ඒ ඉක්මන් කඩිසරකමක් ஆகவே තිබෙන්නට ඕනේ. தேவனுடைய வாழ்க்கையில நாங்கள் தீவிரமா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ ජීවිතේ අපි කඩිසරකාරකමින් ඉන්නට ஆராதனை ඕනේ. தொடங்க முன் இருக்க வேண்டி இருக்கு. ஆராதனை தொடங்குற முன்னுக்கு இருக்க வேண்டும். නමස්කාරමේට ප්‍රථම ඉන්නට ඕනේ. நம்மை அறிந்து கொள்ள வேண்டியவர்களா අපව இருக்கிறோம். දැනගන්නට ඕනේ. தேவனோடு நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේත් එක්ක ඇසිරෙන්නට ඕනේ. எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். මං කොහොම කෙනෙක්ද කියන එක දැනගන්නට சில ඕනේ. நேரம் அறிந்து கொண்டிருக்கலாம். සමහර විට දැනගෙන ඉන්නට ஆனால் පුළුවන්. தீவிரம் என்ன? නැත්තම් අර කඩිසරකම නැහැ. தீவிரம் என்ன இருக்கிறது? ඒ කඩිසරකම என்ன නැහැ. வகை இருக்கிறது? අපි කොහොමද ඒ කඩිසරකම දැනගන්නේ? சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya அல்லேலூயா. හalleluya கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ஆமென். ආමේන්. தீவிரமா இருக்க வேண்டியிருக்கு. අපි කඩිසරකමෙන් ඉන්නට ඕනේ. வகை தேட வேண்டியிருக்கிறது. අපි සොයලා බලන්නට ඕනේ. எப்படியாவது போய் சேர்ந்துட வேண்டும். කොහොමරි ගින් මං අමාර කරනවා. எப்படியாவது பார்க்க வேண்டும். කොහොමරි බලන්නට ඕනේ. எப்படி நான் ஆராதிக்கலாம்? කොහොම මං නමස්කාර කරන්න எப்படி පුළුවන්ද? அவருடைய உள்ளத்தை நான் அறிந்து கொள்ள முடியும்? කොහොමද ඔහුගේ අදවත මං දැනගන්නේ? எப்படி உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியும்? කොහොමද අදවත ගැන මං දැනගන්නේ? அவரோடு நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? උන්වහන්සේ එක්ක කොහොමද මං එකතු වෙලා ජීවත් වන්නට පුළුවන්? சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යාපා. அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. ඔහුට හැමදේම තිබ්බා. எல்லாம் இருந்துச்சு. හැමදේම තිබ්බා. பணம் இருந்துச்சு, මුදල් තිබ්බා. வசதி இருந்துச்சு. ඔහුට හැම සම්පතක්ම ஆனா තිබ්බා. அவனுடைய வாழ்க்கையில இயேசு மட்டும் குறைவா இருந்தார். නමුත් ඔහුගේ ජීවිතේ යේසුස් වහන්සේ පමණක් ඔහුට අඩුව இயேசு තිබ්බා. மட்டும் குறைவா இருந்தார். යේසුස් වහන්සේ පමණක් අඩුව තිබ්බා. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya அல்லேலூயா. හalleluya. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது. අද අපගේ ජීවිතේ කුමක්ද තිබෙන්නේ? எல்லாம் இருக்குது. හැමදේම තිබෙනවා. எல்லாம் இருக்கிறது. හැමදේම තිබෙනවා. அந்த வாழ்க்கையில ඔහුගේ ජීවිතේ நாங்கள் இயேசுவை எப்படிப்பட்டவர் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ඔහුගේ අපේ ජීවිතේ යේසුස් වහන්සේ කොහොමද කියන එක දැනගන්නට ඕනේ. அல்லேலூயா. හalleluya. தன்னை அறிந்து கொண்டவனாய் இருந்தான். තමන්ව දැනගත්තු කෙනෙක් ඇටියට හිටියා. தன்னை அறிந்து கொண்டவனாய் තමන්ව இருந்தான். දැනගත්තු කෙනෙක් ඇටියට හිටියා. சில நேரம் நம்ம அறிந்து கொள்றது குறைவு. සමහර විට අපි අපව දැනගන්න එක අපි අඩුයි. நாம நம்முடைய பலவீனம் இன்னதென்று தெரிந்தால் நாம் அதுக்கேற்ற வகையில் நாங்கள் மாற வேண்டும். අපේ දුර්වලකම මොකක්ද කියලා දැනගත්තොත් ඒ අනුව අපි அவன் වෙනස් වෙන්න குள்ளனாய் ඕනේ. இருந்தபடியால் மரத்தில் ஏறினான். මිටි නිසා ඕ ගහක් උඩ නැග්ගා. குள்ளனாய் இருந்தபடியால் மரத்தில் ஏறினான். ඕ මිටි නිසා ගහක් උඩට නැග්ගා. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்துச்சு. සෙනඟ ඒ ස්ථානේ පිරීලා තිබ්බේ. பாருங்க, அவன் ஒரு வகை தேடினால் எப்படியாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும். ඕමරි ඌ දෙයක් සොයාගත්තා මං කොහමරි එයාව දැනගන්න ඕනි කියලා. நம்முடைய
பலவீனங்கள் நாளாந்தம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். දිනපතා අපේ දුර්වලකම් අපි දැනගන්නට ඕනේ. நாளாந்தம் எங்களுடைய வேத வார்த்தையின் ஊடாக எங்களை ஆராய்ந்து அறிந்து சீர்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். දිනපතා අපි දේව වචනය තුල අපව තේරුම් අරගෙන අපි අරිගැස්සෙන්නට ඕනේ. தேவன் நல்லவர். ஆமென். දෙවියන් වහන්සේ යාපත්. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ යාපත්ය. தேவன் நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යාපත්ය. சக்கையுடைய எதிர்பார்ப்பு සකේගේ බලාපොරොත්තුව இயேசு எப்படிப்பட்டவர்? යේසු කොපමණ කෙනෙක්ද? எப்படிப்பட்டவர்? කොහමද එයා? நாம் தேவனுடைய வாழ்க்கை பல ஆண்டுகளாய் கடந்து வந்தாலும் අපි අවුරුදු ගණනාවක් දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් ගතවාවා. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது. තවත් අපේ ජීවිතේ අඩුපාඩුකම් இன்னும் තිබෙනවා. எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது. තවත් අපේ ජීවිතේ ප්‍රශ්න තිබෙනවා. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்கிறது. තවත් අපේ ජීවිතේ දුර්වලකම් තිබෙනවා. ஆகவே தீவிரம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். අපි කඩිසර කමින් ඉන්නට ඕනේ. வகை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். අපි සොයාලා බලන කෙනෙක් හැටියට ඉන්නට ඕනේ. நம்மை அறிந்து கொள்ளவர்களா இருக்க අපව வேண்டும். තේරුම් ගත්තු කෙනෙක් හැටියට ඉන්නට சொல்லுங்க ඕනේ. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ස්වාමින් වහන්සේ යාපත්. அல்லேலூயா. හalleluya. ஆகவே இரண்டாவது காரியமாக දෙවනි කාරණය அப்ப சகையுடைய எதிர்பார்ப்பிலே ඔහුගේ බලාපොරොත්තුව සගේ அவனுடைய எதிர்பார்க்கிற வாழ்க்கையிலே ඔහු බලාපොරොත්තු වෙන ජීවිතේ தேவனுடைய வழியை அறிந்து கொண்டிருந்தான். දෙවියන් වහන්සේගේ මාර්ගය ඔහු තේරුම් ගත්තා. அவர் எங்க இருந்து வருகிறார், ඔහු කොහේ ඉඳන් දෙන්නේ, எப்படி போக போறார் කොහමද යන්නේ என்பதை அவன் அறிந்திருந்தான். ඔහු තේරුම් ගත්තා ඒ දේ. அங்கே 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, හතරවෙනි පදයේ මෙසේ කියනවා. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி ඔහු දුවන මාර්ගයෙන් ඉදිරිය පෙරටුවෙන් දුවලා அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். ඔහු දුවන්ගෙන් අත්තික්කා ගාක් උඩ නැග්ගා. வழியை அறிந்திருந்தான். ඔය මාර්ගය ඔහු දැන සිටියා. தேவனுடைய வழியை அறிந்திருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැන සිටින්න தேவனுடைய ඕනේ. வழியை அறிய வேண்டும் என்று சொன்னா முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் அவன் தீவிரத்தை காண்பித்தான். දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැනගන්න පිණිස පළමුව කඩිසරකමෙන් ඇසුරුණා. வகையை அறிந்து எப்படி பார்க்கலாம் என்ற ஒரு வகையை தேடி தன்னை அறிந்து கொண்டவனாய் உரிய இடத்துல இருந்தான். කොහමද එයාව බලන්න පුළුවන් කියලා මාර්ගයක් සොයාගෙන අරිස්ථානයේ ඔහු හිටියා. வழியை அறிந்தவருடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த காரியங்கள் தடைப்படாது. ඒ මාර්ගයේ අරියට තියෙන කෙනාගේ ජීවිතේ කවදාවත් දේවල් බාධා වන්නේ නැහැ. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යාපත්. கவனிங்க, நல்ல சம்பாத்தியம் உள்ள ஒரு மனுஷன், හොඳ අම්බ කරන හොඳ මිනිස්සෙක්, சம்பாத்தியம் உள்ளவன், හොඳට අම්බ කරන මිනිස්සෙක් ஒன்றுக்கும் குறைவில்லை. කිසිම දෙයකට අඩුපාඩුකම් නැහැ. அரசாங்க வேலை பார்க்கிறவர், රජයේ රැකියාවක් කරන කෙනෙක්, அரசாங்க வேலை பார்க்கிறார். රජයේ රැකියාවක් තමයි ඔහු කරන්නේ. அவர் எங்க இருக்கிறார் இப்ப? ඔහු දැන් කොහෙද ඉන්නේ ඔහු? கவனிங்க, தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொண்டான். යටත් භාවයෙන් ඔහු ඇසුරුණා. போகும் வழியை அறிந்திருந்தவன் යන මාර්ගය දැන සිටියේ ඔහු தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொண்டான். යටත් භාවයෙන් ඔහු ඇසිරුණා. அரசாங்க வேலையில இருக்கிறவர் எப்பயும் ஒரு நாள் மரத்துல ஏற மாட்டார். රජයේ සේවකයෙක් කරන කෙනෙක් කවදාවත් ගහක් උඩ නගින්නේ නැහැ. தனக்குரிய கௌரவத்திலே நடந்து கொள்வார். තමන්ට තියෙන ගෞරවයෙන් ඔහු ඇසිරෙනවා. சில நேரம் அந்த பகுதி அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் சில வேளை இன்னொரு சந்தர்ப்பம் வரும்னு சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். ඒ වගේ එයාට වාතාවරණයක් ඇති වුණා. නමුත් තවත් දවසක මේ දේ අපි இன்னொரு நேரம் இயேசுவை பார்ப்போம். இன்னொரு நேரம் இயேசுவை பார்ப்போம். වෙන වෙලාවකින් යේසුස් වහන්සේව බලමු. இன்னொரு நேரம் சந்தர்ப்பம் கிடைச்சா சந்திச்சு கொள்வோம். තවත් වෙලාවක අපිට අවස්ථාවක් ලැබුණොත් අපි අම්බෙවෙමු. சமயம் வாய்த்த போது நாம் நடக்க வேண்டியவளா இருக்கிறோம். වෙලාව ආපු විට අපි ඇසිරෙන්නට ඕනේ. அங்கே ஏசாயா புத்தகம் 55:6 இப்படி சொல்லுகிறது. ඒසායා 56 වෙනි පරිච්ඡේදයේ මෙසේ කියවෙනවා. 55:6 සමා වෙන්න 55 6 கர்த்தரை වෙනි පදය. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 55 6 சிங்களத்தில் வாசிங்க. ස්වාමින් වහන්සේ සම්බවෙන්නට සිටිද්දී උන්වහන්සේ සොයා උන්වහන්සේට ළඟව සිටිද්දී උන්වහන්සේට යාඥා කරන්න. தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொண்டான். යටත් භාවයෙන් ඔහු ඇසුරුණා. அவர் மரத்துல ஏறினார்.
ඔව් ගහක් උඩ නැග්ගා. நல்ல சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையில හොඳට අම්බ කරලා ජීවත් වෙන කෙනෙකුගේ மரத்துல ஏறி ජීවිතේ நடக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்க தேவையில்லை. ගහක් උඩ නැගලා ඇවිදින්න ඕන කියන කාරණාවක් තිබෙන්නට அல்லது ඕනේ නැහැ. வேற ஏதோ ஒரு வழியிலே அவர் நாடி இருக்கலாம். වෙන මාර්ගයක් ඔහු සොයා ගන්නට தனக்குரிய පුළුවන්. போஸ்ட், தனக்குரிய பதவியை තමන්ට තියෙන තත්වය, பதவியை තමන්ගේ තත්වය பயன்படுத்தி இருக்கலாம். ඒක පාවිච්චි කරන්න அல்லது තිබ්බා. தான் யார் என்றதை ஒரு அடையாள அட்டை உடனாக அங்க காண்பித்திருக்கலாம். තමන් කවුද කියන එක ඇඳුරුම් පතකින් පෙන්වන්නට அன்னைக்கு තිබ්බා. இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இருக்கையில එදා මේ වගේ வசதிகள் පාසුකම් තිබ්බේ නැහැ. வசதிகள் இருக்கையில පාසුකම් තිබ්බේ නැහැ. கூகுள் வசதிகளும் இருக்கையில கூகுள் Google வசதி, කියන ඒ පාසුකම් තිබ්බේ නැහැ. ஜிபிஎஸ் GPS எந்த இடத்தால வர்றார், කොය ස්ථානයෙන්ද ඉන්නේ, எப்படி போவார், කොහමද යන්නේ, எந்த இடத்துல இருக்கிறார், කොය ස්ථානයේද ඉන්නේ, எந்த ஒரு வசதியும் இருக்கையில. ඒ වගේ පාසුකම් තිබ්බේ නැහැ. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. அவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு கொண்டிருந்தது எப்படியாவது இயேசுவை சந்திக்க வேண்டும். ඔහුගේ ජීවිතේ බලාපොරොත්තුවක් තිබ්බා කොහොම හරි යේසුස් වහන්සේව මුණ ගැසෙන්න நம்முடைய ඕනේ. ஆராதனை வாழ்க்கையில, අපේ නමස්කාර ජීවිතේ, ஆலய வாழ்க்கையில අපේ දේව අභිමුඛයේ ජීවිතයේ தேவனுடைய வழியை அறிந்திருக்கிறோமா? දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැන සිටිනවද? நாம் தாழ்மைப்பட்டவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? අපි යටත් භාවයෙන් ඇසිරෙනවද? அருமையான தேவனுடைய பிள்ளை, අපා දේව දරුවනි, அதில் அழகாக சொல்லுகிறது, முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தான்னு சொல்லி. ලස්සනට ලියා තිබෙනවා ඉදිරියෙන් දුවලගින් එක අත්තික්ක ගහක් උඩට නැග්ගයි කියලා. அருமையான தேவனுடைய பிள்ளை, අපා දේව දරුවනි, தேவனை காண்கிறதுக்கு எந்த காரியமும் தேவையில்லை. දෙවියන් වහන්සේව බලන්නට කිසිම දෙයක් ඕනේ නැහැ. நம்மை அறிந்து பார்த்தால் අපව තේරුම් ගත්තා නම් இதெல்லாம் தேவன் தந்தது. சொல்லுங்க මේ அல்லேலூயா. සියල්ලම දෙවියන් වහන්සේ තමයි இதெல்லாம் දුන්නේ. தேவன் මේ தந்தது. සියල්ලම උන්වහන්සේ உயர்வு පමණයි දුන්නේ. தேவன் தந்தது. උසස් වීම දෙවියන් වහන්සේ பணம் දුන්නේ. தேவன் தந்தது. මුදල් දෙවියන් වහන්සේ දුන්නේ. ஜீவன் தேவன் தந்தது. ජීවිතේ ස්වාමින් වහන්සේ දුන්නේ. குடும்பம் தேவன் தந்தது. පවුල දෙවියන් වහන්සේ வசதி දුන්නේ. தேவன் தந்தது. ඒ පාසුකම් දෙවියන් இன்றைக்கு වහන්සේ நாங்கள் දුන්නේ. இப்படி உணர்ந்திருந்தால் நாங்கள் எப்படியும் நடந்து கொள்வோம். අපි ඒක තේරුම් ගත්තනම් අපි කොහමද ඒ තුල ඇසිරෙන්නේ? தேவனிடத்தில் தாழ்மைப்பட்டு இருந்திருப்போம். දෙවියන් වහන්සේ ගාව යටත් භාවයෙන් ඉන්නට පුළුවන්. இயேசுவை அறியாதவருடைய வாழ்க்கையில දෙවියන් වහන්සේව නොදැන කෙනෙකුගේ ජීවිතේ இப்படிப்பட்ட ஒரு தீவிரம், මේම ඉක්මන් වීමක් නැත්නම් කඩිසරකමක්, இப்படிப்பட்ட ஒரு வகை, මේම එක සෙවීමක්, தன்னை அறிந்து கொண்ட வாழ்க்கை. තමන්ව දැනගත්තු ජීවිතයක්. அருமையான தேவனுடைய பிள்ளை, අපත් දේව දරුවනි, இன்றைக்கு மரத்தில் ஏறி இருந்த நாங்க ஏறி இருந்தா இன்றைக்கு எங்களை பார்த்து சில நேரம் சமூகம் சிரித்திருக்கலாம். අපි ගාක් උඩ නැගලා හිටියනම් අද සමූහයේ අපව බලලා ඉනා වෙන්නට அந்த ඇති. சிரிப்புக்கு இடமே கிடையாது. එදා ඉනා ඒ දවස්වල ඉනාවට කිසිම யார் තැනක් என்ன නැහැ. சொன்னாலும் பரவாயில்லை. කවුරු මොනවා කිව්වත් எனக்கு කමක් නැහැ. தேவை இயேசு. මට යේසුස් වහන්සේ என்னுடைய ඕනේ. வாழ்க்கைக்கு தேவை இயேசு. මගේ ජීවිතයේ යේසුස් වහන්සේ ඕනේ. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த அவரால் மாத்திரம்தான் முடியும். මගේ ජීවිතය හරිගස්සන්න උන්වහන්සේට පමණයි அந்த පුළුවන්. அன்பு அவர் காட்டுற அன்பால் மாத்திரம்தான் முடியும். උන්වහන්සේ පෙන්වන ප්‍රේමයෙන් පමණයි පුළුවන්. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் இருந்த தீவிரம் தேவனை சந்திக்க வைத்தது. ඔහුගේ ජීවිතයේ තිබු කඩිසරකාරකම அவர்- ඔහුව දෙවියන් වහන්සේ මුණ அவன்கிட்ட ගැහෙන්නට இருந்த සැලසුවා. வகை, அவன் தேடின வகை, ඔහු සොයපු මාර්ගය, அவன் தன்னை அறிந்து கொண்ட வாழ்க்கை තමන්ව දැනගත්තු ජීවිතය தாழ்மைப்பட வைத்திருந்தாலும் යටත් භාවයට පත් කරත් அடுத்த காரியம் என்ன நடக்கிறது? ඊගාව දේ කුමක්ද සිද්ධ இயேசு වෙන්නේ? அந்த இடத்திலே வந்தபோது යේසුස් වහන්සේ ස්ථානෙට ආපු அண்ணாந்து විට பார்த்து උඩ බලලා ඔහු දෙස බලලා அவனை கண்டு, சக்கேயுவே ඕව දැකලා සකේයු சீக்கிரம் இறங்கி வா, ඉක්මනට බෑලා එන්න. இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும். අද ඔබගේ නිවසේ මං රැඳෙන්නට ඕනේ. அருமையான தேவனுடைய பிள்ளை, අපත් දේව දරුවනි, ஆக தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்கிற வாழ்க்கையில දෙවියන් වහන්සේ කොහොම කෙනෙක්ද කියලා දැනගන්න ඒ ජීවිතේ அவன் வழியை அறிந்திருந்தான், ඔහුගේ ඊම ඔහු දැනගෙන සිටියා, தாழ்மைப்பட்டிருந்தான். යටත් භාවයෙන් හිටියා. தேவன் அந்த இடத்துல வந்தபோது දෙවියන් වහන්සේ ස්ථානයට ආපු විට சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. நாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் காண்கிற தேவன். අපි මොන ස්ථානයේ හිටියත් දෙවියන් වහන්සේ දකින நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் காண்கிற මොන தேவன். තත්ත්වයේ හිටියත් දෙවියන් වහන්සේ දකින දෙවියන් எந்த වහන්සේ. வியாதி, எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டம், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் தேவன் அறிந்து கொள்ள මොන முடியும். රෝගයෙන්ද මොන තත්ත්වයෙන්ද කොහොම හිටියත් දෙවියන් වහන්සේ දැනගන්නවා දෙවියන් மனுஷர் වහන්සේ.
மனுஷர் அவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. මනුස්සයන් එයාට කියලා දෙන්නට ඕනේ. மனுஷர் அவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. මනුස්සයන් කියලා දෙන්නට ඕනේ නෑ. ஹalleluya. හalleluya. தேவன் அறிந்து கொள்ளுவார். දෙවියන් වහන්සේ දැන සිටිනවා. தேவன் அறிந்து கொள்ளுவார். දෙවියන් වහන්සේ දැනගනීවි. அருமையான தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවෝ. பாருங்க, தேவனுடைய வழியை அறிந்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில දෙවියන් වහන්සේගේ මාර්ගය දැනගත්තු මිනිසයාගේ தேவ அழைப்பு கிடைத்தது. දෙවියන් වහන්සේ කැඳවීම ලැබුවා. தேவனுடைய அழைப்பு வந்தது. දෙවියන් වහන්සේ කැඳවීම ආවා. தேவனுடைய சத்தம் வந்துச்சு. දෙවියන් වහන්සේගේ අඬ ආවා. தேவனுடைய உறவு வந்துச்சு. දෙවියන් වහන්සේගේ නෑකම ආවා. சொல்லுங்க ஹalleluya. හalleluya. அப்ப தீவிரமா இருக்கிறவனுடைய வாழ்க்கையில மாத்திரம் தான் இதை காண முடியும். කඩිසර කමෙන් ඉන්න කෙනාගේ ජීවිතේ පමණයි මේ දේ දකින්නට පුළුවන්. எதிர்பார்க்கிறவனுடைய வாழ்க்கையில மாத்திரம் தான் இப்படிப்பட்ட காரியம் காண முடியும். බලාපොරොත්තු වෙලා ඉන්න කෙනෙකුගේ ජීවිතේ පමණයි මේ දේවල් දකින්නට அருமையான පුළුවන්. தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනි. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන් වගේ ජීවත් වෙමින් கடமை ඉන්නවා. கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கடமை கிறிஸ்தவர். ඕන නාමික ක්‍රිස්තුවන් හැටියට ඉන්නවා. கடமை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். නාමික කිතුණුවන් හැටියට ඉන්නවා. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மாற வேண்டும். මේම ජීවිතේ තමයි වෙනස් වෙන්නට ඕනේ. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும். මේම වාතාවරණය වෙනස් වෙන්නට ඕනේ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනි. மரத்தில் ஏறி இருந்தவனுக்கு ගාකුඩ නැගලා හිටපු එයාට தேவ உறவு, දෙවියන් වහන්සේගේ නෑකම, தேவ சித்தம், දෙවියන් වහන්සේ කැමැත්ත, ரட்சிப்பு. දෙවියන් වහන්සේ ගැලවීම. ஹalleluya. හalleluya. சொல்லுங்க ஹalleluya. 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 හalleluya. நாம் உயர்ந்த நிலைக்கு வந்தது தேவனாலே. අපි උසස් ස්ථානයකට ආවේ දෙවියන් වහන්සේ තුලින්. சொல்லுங்க ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. நாங்க கழுதையில இருந்தாலும் தேவனாலே இருக்கிறோம். கழுதையில இருந்தாலும், අපි கழுதை மேல இருந்தாலும் අපි ගොටලුවෙක් උඩ හිටියා. தேவனாலே இருக்கிறோம். தேவனாலே இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ නිසා තමයි ඉන්නේ. கார்ல இருந்தாலும் தேவனால தான் இருக்கிறோம். කාර් එකේ හිටියත් දෙවියන් වහන්සේ නිසා ඉන්නේ. அன்றைக்கு ஸ்பெஷல் அதுதான், එදා ස්පෙෂල් ඒක තමයි. கழுதை தான். ගොටලුවා තමයි. இன்றைக்கு பல விதமா இருக்கிறோம். අද පල්සර්ල. හැම විදියටම ඉන්නවා. பல்சர்ல இருக்கிறோம், පල්සර් එකේ ඉන්නවා. விரும்பின வாகனத்துல இருக்கிறோம். කැමති වාහනය තුල சொல்லுங்க ඉන්නවා. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடைய දකින්න ඕන කාලයේදී දකීවි. தேவன் சமீபமா இருக்கிற இடத்துல தேடணும். දෙවියන් වහන්සේ ළඟව ඉන්න විට අපි සොයන්නට ඕනේ. சகேயு ரெண்டு காரியத்தை, இந்த காரியங்களை தேவன் அவன் சரியாய் பயன்படுத்தினான். එදා ඒ දවසේ සගේයුව කාරණා දෙක හරි ආකාරව පාවිච්චි කළා. சகல வசதி இருந்த போதிலும், හැම සම්පතක්ම තිබෙන විටත්, சகல வசதிகள் இருந்த போதிலும் හැම පාසුකමක්ම තිබෙන විටත් அந்த சந்தர்ப்பத்தை தவற விடவில்லை. ඒ අවස්ථාව වූ අතහැරියේ නැහැ. சில நேரம் ஊர்க்காரன் என்ன பேசியிருப்பான், ගමේ ඉන්න කෙනා මොනවද කතා எப்படி எல்லாம் කරන්නේ? கேலி பண்ணியிருப்பான். ඕම එයාට වීලු කරන්න ඇද්ද? ஆனா அதெல்லாம் இதுல எழுதப்பட இல்ல. මේ ඔක්කොම ලිව්වේ නැහැ. சில வேளை இருந்திருக்கலாம். සමහරට එයාලා එහෙම කරලා ඇති. ஏனென்றா ஒரு கூட்டம் அவரோடு கூட வந்துச்சு. එයත් එක්ක සෙනඟක් ආවා. ஜனங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். ඒ ස්ථානේ සෙනඟ රැස් වෙලා හිටියා. சகேயுவை தெரியாத மனுஷர் இருந்திருக்க முடியாது. සගේයව දන්නේ නැති මිනිස්සෙක් ඉන්නට බෑ. ஏனென்றா அவர் அரசாங்க வேலை செய்தவர். එයා රජයේ රැකියාවක් කරපු කෙනෙක්. அவர் வரி வசூலித்த மனுஷன். එයා සුංගම් ඉල්ලපු මිනිස්සෙක්. அவ தெரியாத மனுஷர் ஒருதான் இருக்க முடியாது. කිසිම කෙනෙක් එයාව දන්නේ නැතුව ඉන්නට බෑ. கேலி பண்ணி இருக்கிறதுக்கு 1000 வழிகள் இருந்திருக்கும். වීලු කරන්න මාර්ගවල් දහසක් තිබෙන්නට ඇති. குற்றம் சாட்டினவர்கள் இருக்கிறார்கள். වැරදි පටවපු අය ඉන්නවා. யாரை பத்தியும் கவலை இல்லை. කා ගැනවත් එයාට දුකක් නැහැ. இயேசு எப்படிப்பட்டவர்? යේසු කොපමණ කෙනෙක්ද? இயேசு என்னுடைய வாழ்க்கையில தேவை. යේසුස් වහන්සේ මගේ ජීවිතේට எல்லாம் ඕනේ. நிறைவா இருந்தாலும் இயேசு என்னுடைய வாழ்க்கையில හැම தேவை. දේම සම්පූර්ණ තිබ්බත් යේසුස් වහන්සේ මගේ ජීවිතේට ඕනේ. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. சந்தோஷம் கண்டான். ප්‍රීතිය දැක්කා. சந்தோஷம் கண்டான். ප්‍රීතිය දැක්කා. சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனான். ප්‍රීතියත් එක්ක ගෙදරට එක්කන් அருமையான ගියා. தேவனுடைய பிள்ளையே, අපත් දේව දරුවනි. நாங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகும்போது சந்தோஷத்தோடு போக දේව வேண்டும். අභිමුඛයෙන් අපි එළියට යන විට ප්‍රීතියෙන් යන්න இன்றைக்கு ඕනේ. தேவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අද මගේ ජීවිතේට ආවා. இன்றைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு சரியாய் சந்திக்கப்பட்டது. මගේ බලාපොරොත්තු හරියට ඉෂ්ට වුණා. என்னுடைய வாழ்க்கையில தேவன் இன்றைய நாள் ஒரு புதிய திருப்பத்தை தந்திருக்கிறார். අද මගේ ජීවිතේ අලුත්
වෙනස් වීමක් නැත්තම් பல வருடங்கள் நான் இப்படி இருந்தாலும் අවුරුදු ගානක් මම මේම හිටියා. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். අද මගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තුවක් තබා அல்லேலூயா. තිබෙනවා. ආමේන්. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් ආමේන්. වහන්සේ ආපත්. அல்லேலூயா. හalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. மூன்றாவது குறிப்பாக තුන්වෙනි කාරණය. மூன்றாவது குறிப்பாக තුන්වෙනි කාරණය. அங்க 19:8 இப்படி சொல்லுகிறது. 19:8 මෙසේ කියවෙනවා. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றார். சிங்களம் வாசி. සකෙවුස් නැගිට සිට ස්වාමීනි මා සන්තක දෙයින් දෙකෙන් කොටසක් දිලිඳුන්ට දෙමි. යමකුගෙන් අයුත්තේ යමක් ගැන තිබේ නම් ඌට 4 ගුණයක් නැවත දෙමි ස්වාමින් වහන්සේට කීවේය. அல்லேலூயா. හalleluya. எதிர்பார்த்தவனுடைய வாழ்க்கை, බලාපොරොත්තු වෙච්ච කෙනාගේ ජීවිතය. வழியை அறிந்தவனுடைய வாழ்க்கையில මාර්ගය දැනගත්තු කෙනාගේ ජීවිතය. இப்ப சகேயு என்ன சொல்ல வருகிறார்? ආයුධයන් කුමක්ද மூன்றாவது කියන්නේ? காரியமாக තුන්වෙනි කාරණයක් ලෙස தன்னை இழக்க விரும்புகிறார். තමන්ව අයිමි කරා තன்னை ගන්න ඉලක්ක සූදානම් විරුඹුகிறார். වෙනවා. තමන්ව අයිමි කරා ගන්න සූදානම් වෙනවා. ஹalleluya. හalleluya. ஆகவே தன்னை உணர்ந்தான், එයාව එයා තේරුම් ගත්තා. தன்னை உணர்ந்தான். තමන්ව තමන් තේරුම් இயேசு ගත්තා. எப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிறாரோ යේසුස් වහන්සේ කවදද මිනිස්සෙගේ ජීවිතයට එන්නේ? தன்னை உணர்ந்து கொள்ள முடியும். එයාව දැනගන්නට පුළුවන්. தான் யார் என்பதை அறிந்து கொள்ள තමන් முடியும். කවුද කියන එක දැනගන්න அப்படின்னு சொன்னா පුළුවන්. நான் அங்கே முதலே சொன்னது போல පළමුව මං කිව්ව ආකාරයෙන්ම எதிர்பார்க்கனுடைய வாழ்க்கையில බලාපොරොත්තු වෙන කෙනාගේ ජීවිතේ தீவிரம் இருந்தது, කඩිසරකම තිබ්බා. வகை இருந்தது, එයා සොයන්න ඕනේ කියන එක කඩිසරකම தன்னை තිබ්බා. அறிந்தவனாய் இருந்தான், තමන්ව දැනගෙන සිටියා. தாழ்மைப்பட்டவனாய் இருந்தான், යටත් භාවයෙන් සිටියා. சந்தோஷத்தையும் கண்டான். ප්‍රීතියක් දැක්කා. இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், මේ ස්ථානයේ අපි தன்னை දකිනවා இழக்க ஆயத்தமாய் இருந்தான். තමන්ව අයිමි කරා ගන්න උ සූදානම් அந்த වෙලා. இழக்கிறதற்கு முன்பாக අයිමි කරා ගන්නට ප්‍රථම தன்னை உணர்ந்தான். එයාව ඔහු දැනගත්තා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යහපත් දේව දරුවනි, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது යේසුස් වහන්සේ අපගේ ජීවිතේ එන විට இன்னும் நாங்கள் எங்களை அறிந்து கொள்ள முடியும். තවත් අපි අපව තේරුම් ஆனால் ගන්නට இப்படிப்பட்ட පුළුවන්. காரியங்கள் கூடாக நாங்கள் காரியங்களை செய்கிற போது, මේ වගේ දේවල් තුලින් අපි දේවල් කරන විට, தீவிரம் காண்பிக்கிற போதும், කඩිසරකම වගை පෙන්වන தேடுகிற විට, போதும், ඒකට වේලාව මාර්ගයක් உணர்ந்து සොයන கொள்கிற විට, போதும், உணர்ந்து கொள்கிற ඒක போதும் ඇඟීමට ලක් වෙන විට நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். මං කවුද කියන එක මං දැනගන්නට இப்ப පුළුවන්. ஜனக்கூட்டங்கள் மத்தியில நின்று அவர் ஒரு சவால் ஒன்றை මේ சொல்லுகிறார். සෙනගේ අතරේ නම් ඔව් අභියෝගයක් කියනවා. யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், ආගෙන් හරි මං ඕන නැති කමෙන් ගත්තා නම්, நான் முதலே சொன்னேன் ஒரு காரியம், පළමුව මං දෙයක් කිව්වා. அங்க தன்னை அறிந்து கொண்டான். ඔව් දැනගත්තා. குள்ளனா இருந்தபடியால் மரத்தில் ஏறினார். ඌ මිටි නිසා ගාක් උඩ නැග්ගා. இப்ப இயேசு அவருடைய வாழ்க்கையில வந்துட்டார். යේසුස් වහන්සේ ඔහුගේ ජීවිතේ இப்ப ආවා. அவ்வளவுக்கு ஜனக்கூட்டங்கள், தேவனை அண்டி வந்த ஜனக்கூட்டங்கள் மத்தியில දෙවියන් වහන්සේව ලං වෙච්ච සෙනඟ අතරේ இப்ப ஒரு சவால் என்று சொல்லுகிறார், දැන් අභියෝගයක් ලෙස ඔහු කියනවා. எவரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டா நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். ආගෙන් හරි අයුතුකමෙන් මං දෙයක් ගත්තා නම් මේක 4 ගුණයක් ඇඩෙන මං දෙනවා. இதே ஜனங்கள் குற்றம் சாட்டினார்கள். මේ සෙනඟ ඌව වර්ධටපත් කරා. இதே ஜனங்கள் குற்றம் මේ சாட்டினார்கள். සෙනඟ ඌව වර්ධටපත් කරා. இயேசு அவரோடு கூட போகும்போது යේසුස් වහන්සේ ඔහු සමග යන විට பாவியான மனுஷனிடத்துல இவன் போறார். පාපිෂ්ඨ මනුස්සයත් එක්කම ඔහු இவன் යනවා. பாவம் செய்தவன், මූ පව් කරපු කෙනෙක්. இவன் அநியாயமாய் சம்பாதிச்சவன். මූ ඇවිල්ලා අයුතුකමෙන් අඹ කරපු என்ன කෙනෙක්. குற்றம் வந்தாலும், මොන වැරදි ආවත්, என்ன சொன்னாலும், මොනවා කිව්වත් இயேசு கிறிஸ்து இருக்கிறவனுடைய வாழ்க்கையில எந்த தழும்பலும் கிடைக்காது, தழும்பல் வராது. යේසුස් වහන්සේ ඉන්න කෙනාගේ ජීවිතේ සෙලවීමක් யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, කවුරු මොනවා කිව්වත් யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை, කවුරු කොහොම කිව්වත් என்னுடைய කමක් නැහැ. வாழ்க்கையில இயேசு வந்தால் போதும். මගේ ජීවිතේ යේසුස් වහන්සේ ආවොත් ඇති. என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் என்ன அந்த காரியத்தை நிவர்த்தி பண்ண முடியும். යේසුස් වහන්සේට පමණයි මගේ ජීවිතේ මේ දේ කරන්නට පුළුවන්. எல்லாம் இருக்குது, හැම දේම எல்லா තියෙනවා. சந்தோஷமும் இருக்கு. හැම ප්‍රීතියක්ම තිබෙනවා. தேவனுடைய சந்தோஷம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. දෙවියන් වහන්සේගේ ප්‍රීතිය නැත්තම් කිසිම தேவன் දෙයක් கொடுத்த නැහැ. சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. දෙවියන් වහන්සේ දීපු ප්‍රීතිය නැත්තම් කිසිම දෙයක් இன்றைக்கு නැහැ. அநேகருடைய வாழ்க்கையில எல்லா வசதிகளும் இருந்தாலும் ඕ අයගේ ජීවිතේ හැම පාසුකමක්ම තිබ්බත් தேவன் இல்லாத வாழ்க்கை, දෙවියන් වහන්සේ නැති ජීවිතයක්. தேவன் இல்லாத வாழ்க்கை. දෙවියන් වහන්සේ නැති ජීවිතයක්.
சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ යාපත්. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவராய் ස්වාමින් වහන්සේ යාපත්ව සිටිනවා. யாரோ ஒருவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். එක්කෙනෙක් කවුරු හරි මිනිස්ටර් කෙනෙක් කියලා. அவற்ற படத்தை நாங்க போட்டோல பாக்குறோம். එයාගේ පින්තූරය අපි ෆෝන් එකේ හරි ෆොටෝ එකක් ஆனா දකිනවා. எங்களை பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. අපි ගැන යාට දන්නේම නැහැ. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு என்ன தெரியும்? දෙවියන් වහන්සේට මාව சொல்லுங்க දන්නවා. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு என்ன தெரியும்? දෙවියන් වහන්සේට මාව நான் දන්නවා. யார் என்பது தெரியும். මං කවුද කියන එක දන්නවා. எப்படிப்பட்டவர்னு தெரியும். කොහොම කෙනෙක්ද කියන එක දන්නවා. எப்படியான வாழ்க்கைன்னு தெரியும். කොහොම ජීවිතයක්ද කියන එක දන්නවා. என்னை அவர் முகமுகமா பாராட்ட அவர் என்ன பார்த்திருக்கிறார். උන්වහන්සේ මූණෙන් මූණ මාව දැක තිබෙනවා. இல்லாவிட்டால் அவர் என்ன பார்த்திருக்கிறார். නමුත් මම දැකලා නැතත් උන්වහන්සේ මාව දැකලා තිබෙනවා. அவர் என்ன பார்க்கிறார் ஐயா? උන්වහන්සේ මාව දකිනවා. தேவன் சகையுவை பார்த்தார். දෙවියන් වහන්සේ සගේයව බැලුවා. சகையுடைய வாழ்க்கை மாறினது. සගේයව ජීවිතේ වෙනස් அதை වුණා. அவன் உணர்ந்து கொண்டான். ඒක ඔහු තේරුම් ගත්තා. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ස්වාමින් වහන්සේ යාපත්. Hallelujah. ආමේන්. ஆராய்ந்து பார்த்தான். ඌ විමසා බැලුවා. ஒப்புக்கொண்டான். ඒක ඌ පිළිගත්තා. தன்னை உணர்ந்தவனாய் இருந்தான். තමන්ව තේරුණු කෙනෙක් හැටියට இன்னைக்கு හිටියා. நாங்க யாருன்றது எங்களுக்கு தான் தெரியும். අපි කවුද කියන එක අපි තමයි දන්නේ. மற்றது தேவனுக்கு தெரியும். දෙවියන් වහන්සේට දන්නවා. இன்றைக்கு நாங்கள் சகையு மாதிரி சவால் விடுற ஒரு கூட்டமா இருக்க முடியுமா? සගේයව වගේ අභියෝගයක් ළඟන සෙනඟක් හැටියට ඉන්නට පුළුවන්. தேவனுக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் சவால் விடுகிறவர்களா இருக்க முடியுமா? සෙනඟ ඉදිරියේ අපිට අභියෝගයක් දෙන්න පුළුවන්ද? என்ன யாராவது குற்றம் சாட்டேலுமெண்டா சாட்டுங்க. මට කවුරු හරි වරද පත් කරන්න පුළුවන් නම් වරදට පත් இப்படிப்பட்ட කරන්න. காரியம் என்னிடத்துல இருந்தா எனக்கு முன்னால சொல்லுங்க. මේ වගේ දේවල් මා තුල තිබෙනවා நான் නම් මම சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறேன். මම ප්‍රීතියෙන් ඒ දේ පිළිගන්නවා. சந்தோஷத்தோட මම ஏற்றுக்கொள்கிறேன். ප්‍රීතියෙන් ඒක පිළිගන්නවා. தேவன் கண்டார் என்ன? දෙවියන් වහන්සේ මාව දැක්කා. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. சில வேளை நாங்க நடிக்கிற மனுஷர்களாவே இருக்கிறோம். සමහර විට අපි රංගපාන කෙනෙක් හැටියට அவ்வளவு ඉන්නවා. பரிசுத்தம் நிறைந்த மனுஷர்களா இருக்கிறோம். ඒ තරම් ශුද්ධකමෙන් පිරීලා අපි ඉන්නේ. பரிசுத்தம் உள்ளவர்களைப் போல இருக்கிறோம். ශුද්ධවන්ත කමෙන් ඉන්න කෙනෙක් වගේ ඉන්නවා. தேவனுக்கு தெரியும் நானும் நீங்களும் யாருண்டு. දෙවියන් වහන්සේ දන්නවා මං කවුද නුඹ කවුද කියන එක. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. நம்மை நாமே அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படும். අපි අපව විමසා තේරුම් ගත්තා නම් විනිශ්චයට ලක්වන්නේ නැහැ. நம்மை நாமே அறிந்து கொள்கிறோம். අපි අපව තේරුම් ගන්නට ඕනේ. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. அவன் குள்ளனா இருந்தான். ඕ මිටි කෙනෙක් හැටියට හිටියා. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. நாம பயங்கர கள்ளரா இருக்கிறோம். අපි භයංකාර සොරෙක් හැටියට ඉන්නවා. எப்படிப்பட்ட கள்ளர்? කොහොම සොරෙක්ද? நடிக்கிற கள்ளரா இருக்கும். රංගපාන ඔරෙක්. நடிக்கிற கள்ளரா இருப்போம். රංගපාන ඔරෙක්. நம்ம அவன் கண்டு மரத்துல ஏறிட்டான். ඔහු දැකලා ගාක් උඩ නැග්ගා. நாங்க எங்க ஏறுறது? අපි කොයිද නගින්නේ? நாங்க எங்க ஏறலாம்? අපි කොයිද නගින්න පුළුවන්? சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ஆமென். ආමේன். சொல்லுங்க ஆமென். ආමේன். அங்க கவனிங்க. තේරුම් ගන්න. கிறிஸ்தவர்களைப் போல, කිතුණුවන් මගේ அதாவது கடமை கிறிஸ்தவனைப் போல, නාමික කිතුණුවන් මගේ கடமை கிறிஸ்தவனைப் போல නාමික කිතුණුවන් මගේ வாழ வேணாம். එහෙම ජීවත් වන්නට එපා. அறியாதவன் எப்படி ஒரு தீவிரம் காண்பித்தான். දෙවියන් වහන්සේ නොදන කෙනා කොහොමද කඩිසරකාරකම පෙන්නුවේ? அறியாதவனுடைய வாழ்க்கையில எப்படி தேவனுடைய வழியை அறிந்து கொண்டான். නොදන කිතුණුවා කොහොමද ඒ දෙවියන් වහන්සේගේ මාර්ගය அவருடைய දැනගත්තේ? வழி அறிந்து முன்னா ஓடி காட்டத்தை மரத்தில் ஏறி இருக்கிறார். ඔව් යේසුස් වහන්සේ ගැන තේරුම් අරගෙන පෙරටුවෙන් දුවලා අතික ගාක්කුඩට වූ නැග්ගා. தன்னை ஒரு தன்னை ஆராய்ந்து அறிந்து சவால் ஒன்றை விடுகிறார். තමන්ව තේරුම් අරගෙන අභියෝගයක් වූ දෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනි, இன்றைக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு අද කොහොමද අපි ජීවත් இனி වෙන්නේ? எப்படி வாழலாம்? අපි කොහොමද ජීවත් වෙන්න இதை යන්නේ? எங்களோட வாழ்க்கையில மாற்றலாம். අපේ ජීවිතේ මොකද්ද වෙනස් කරන්නට ஒரு පුළුවන්? வசனத்தை வாசிப்போம். එක වචනයක් අපි කියවමු. லூக்கா 23:8. ලූක් 23 වෙනි පරිච්ඡේදයේ லூக்கா 8 වෙනි පදය. 23:8 வாசிப்போம். ලූක් සුභාරංචියේ 23 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் ம், அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் ம். அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යාපත්. நல்லா கவனிங்க. அதுல හොඳට තේරුම් ගන්න. காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறார் ஏரோது. යේසුස් වහන්සේ කරන දේවල් ඔහුට ආරංචි වුණා. பார்க்க வேண்டும் என்று விரும்பியும் இருந்தார். එයාව මුණ ගැහෙන්න ඕනි කියලා කැමැත්තෙන් හිටියා. அப்படிப்பட்ட ஒரு ஆசை அவருக்குள்ள இருந்துச்சு. එහෙම ආසාවක් ඔහු තුල තිබ්බා. அதன்படி இயேசுவையும் கண்டார்.
ඒ වගේම ඔහු ඒසුස් වහන්සේත් දැක්කා. அந்த இடத்துல இயேசுவோடு பேசினார். ඒසුස් වහන්සේත් එක්ක ඔහු කතා කරා. இயேசு பதில் சொல்ல இல்லை. ඒසුස් වහන්සේ පිළිතුරු දුන්නේ නැහැ. பதில் சொல்ல இல்லை. පිළිතුරු දුන්නේ නැහැ. சகேயுடைய வாழ்க்கையில සකේයුගේ ඔහුගේ ජීවිතේ அவன் எப்படிப்பட்டவன் அறிந்திருந்தபடியால කොහොම කෙනෙක් කියලා ඌ දැනගෙන හිටපු නිසා எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தணுமோ நடக்கணுமோ அப்படிலாம் நடந்தான். කොතරම් තමන්ව යටත්භාවයට පත් කරන්න ඕනේද ඒ තරම් ඌ ඇසිරුණා. தான் ஒரு பாவியான மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு இல்லை என்றதையும் அறிந்து கொண்டான். තමන්ගේ ජීවිතේ ඒසුස් වහන්සේ නැහැ පාපිෂ්ඨ මිනිස්සේ මං කියන එක ඌ තේරුම් ගත්තා. எல்லாத்தையும் அறிக்கை செய்தான். හැමදේම ඌ ප්‍රකාශ කරා. ரட்சிப்பு வந்தது. ගැලවීම ඌට ආවා. இவர் ஆசைப்பட்டிருந்தார், මෙයා ආසාවට கேள்விப்பட்டிருந்தார், මෙයා ආලා හිටියා. வெகு நாளா காத்திருந்தார். දීර්ඝ කාලයක් මෝ බලාපොරොත්තුෙන් හිටියා. ஒரே ஒரு காரியம் நடக்கல. එක දෙයක් සිද්ධ වුණේ නැහැ. மனம் திரும்புதல் இல்லை. එයා ඔහු ගාව පසුතැවිලි மனம் වීම නැහැ. திரும்பினதாக இதில் எழுதப்பட இல்லை. පසුතැවිලි වීම ගැන මේ தேவன் ලියලා அவனுக்கு නැහැ. பதிலும் சொல்ல இல்லை. දෙවියන් වහන්සේ පිළිතුරු දුන්නෙත් නැහැ. அருமையான தேவனுடைய பிள்ளை, ආපත් දේව දරුවනි மனம் திரும்பாத ஈரோதுகளைப் போல நாங்க இருக்கக்கூடாது. පසු තැවිලි වෙන්නේ නැතුව හිටපු ඒරෝත් වගේ අපට ඉන්නට බෑ. சகேயு எதிர்பார்த்தது போல සකේයු බලාපොරොත්තු වුණ ඇටියට நாளாந்தம் எதிர்பார்த்து දිනපතා බලාපොරොත්තු எங்களை விட்டு கொடுத்து අපව ඉඩහැරලා දී தாழ்த்தி අප යටත් භාවයට පත් කරලා அதுல ஒரு தீவிரத்தை காண்பித்து ඒකේ කඩිසරකමක් පෙන්වලා தேவனோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம். දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන්න පුරුදු වෙමු. தேவன் நன்மை செய்ய දෙවියන් வல்லவர். වහන්සේ යාපත කරන්න බලවත්ය.